சென்னை பட்டினம்பாக்கம் லூப் சாலை பகுதியில் அமைந்துள்ள மீன் கடைகளை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றி வருகின்றனர். புதிய மீன் அங்காடி வளாகத்திற்குள் செல்ல இன்று இறுதி அவகாசம் விடுக்கப்பட்ட நிலையில் செல்ல மறுத்த கடைகளை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றி வருவதாக கூறுகிறார் நமது செய்தியாளர் ஹரிஹரன். அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம். ஹரிஹரன், தற்போது எத்தனை கடைகள் அந்த பகுதியில் இருந்து அகற்றப்பட்டு வருகிறது தொடர்பான முழு விவரம்? சென்னை பட்டினப்பாக்கம் லூப் சாலையில கடந்த ஆகஸ்ட் மாதம், அதாவது 9 கோடி ரூபாய் மதிப்பில நவீன மீன் அங்காடி கட்டப்பட்டிருக்கிறது. தற்போது நிலையில அப்போது அந்த கடைகளுக்கு அதாவது கடைகள் மீன் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒதுக்கீடு ஏற்பட்டதில் சிக்கல் இருந்தனால கடந்த சில மாதங்களாக அந்த மீன் அங்காடி செயல்படுவதில் சிக்கல் இருந்தது. இந்த நிலையில இன்று வரைக்கும் அந்த மீன் கடை இன்று கடைசி நாளாக கெடு விதிக்கப்பட்டிருந்தது. இன்றிலிருந்து அந்த மீன் அங்காடி செயல்பட தொடங்கும் என சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனையடுத்து பட்டினப்பாக்கம் லூப் சாலையில அந்த நடைபாதை கடைகள் அமைப்பதற்கு தடை செய்யப்பட்ட பகுதியாகவும் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில கடைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டவர்கள் இன்று முதல் பட்டினப்பாக்கம் மீன் அங்காடியில கடைகளை செயல்படுத்திக் கொள்ளலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.